மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று குரு வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். உங்களுக்கு மிகவும் பலமாக பணம் கட்டுக்கட்டாய் சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுக்கு சகாயமானவராக இருக்கிறார். குரு வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் சிரமங்களும் விலகி பணவரவுகள் அதிகரித்து நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு ஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக மிகச் சிறப்பான நல்ல மாறுதல்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக மேஷராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதை குரு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகச் சிறப்பான முன்னேற்ற அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு. மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பாவ கிரகங்கள் வக்ரம் பெறும்போது நற்பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய நிலையிலும் நேர்கதியில் இருக்கும்போது கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலும் இருக்கும் என்றாலும் சஞ்சரிக்கும் இதத்திற்கு ஏற்றவாறு அமையும். அதேபோல் சுப கிரகங்கள் நேர்வழியில் இருக்கும்போது நற்பலன்களையும் வக்ரநிலையில் கெடுபலன்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த வகையில் பார்க்கின்றபோது இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் தனக்கு வலுவான பலமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடத்திற்குள் குரு வக்ரநிலையில் இருக்கும்போது அவரால் எந்தவிதமான நன்மைகளும் உங்களுக்கு இல்லாமலிருந்து இருக்கும். தற்போது வக்ரம் நிவர்த்தி பெறுவதன் காரணமாக அபரிவிதமான நற்பலன்களை குரு அள்ளிக் கொடுக்க இருக்கிறார். அதிலும் தனக்காரரான குரு தனஸ்தானமான ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய பெரும்பான்மையான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி 7.5 சனி காலகட்டம் உங்களுக்கு துவங்க இருக்கின்ற தருணமாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் குரு அள்ளிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக மேஷராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அருமையான சூழ்நிலைகளை குரு தனஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது. மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அவ்வாறான எல்லா பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான கடினமான இடர்பாடுகளை கூட குருவின் பார்வை அருமையாக அற்புதமாக விலக்கிவிடும். மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை குருவின் பார்வை பலப்படுத்துவதால் மிகச் சிறப்பான அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உண்டு. இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்கும் பலமாக குருவின் பார்வை கிடைக்கிறது. குருவின் பார்வை மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் சார்ந்த விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதுவாகவே நடக்கப் போகின்ற நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அஷ்டம பாதிப்புகளும் முற்றிலுமாக உடைத்தெறியப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு. மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பலமாக குரு பார்வையிடுவதால் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட நிரந்தரமான பணவரவுகளை வருமானங்களை பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாக தொழில் ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்தக்கூடிய குருபகவானின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் மூத்தவர்களிடம் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் கசப்பான நிகழ்வுகள் கண்டிப்பாக விலகும். உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் உடன் பிறந்தவர்கள் நெருங்கிய உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் இடையே இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சனைகளும் கருத்துமோதல்களும் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் விலகி மிகப்பெரிய அளவிலான ஒற்றுமை பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகப்பெரிய அளவிலான கடினமான படபடப்பும் பதட்டமும் நிறைந்த பணிகளை கூட குருவின் வக்ர நிவர்த்தி நிகழ்வின் காரணமாக எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் துல்லியமாக நுணுக்கமாக செம்மையாக கணக்கச்சிதமாக கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது.
உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் அதீதமான முன்னேற்றங்கள் உங்களுடைய மனதிற்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், கடன் சார்ந்த தொந்தரவுகள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு மட்டுமில்லாமல் மிகச் சிறப்பான அற்புதமான நல்ல மாறுதல்களை, வளர்ச்சிகளை, முன்னேற்றங்களை, பணவரவுகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் ரீதியான மனரீதியான சிரமங்கள், சிக்கல்கள் அடித்து நொறுக்கப்பட்டு மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரிக்கும். இதுவரையில் உங்களுடைய மனதை பாதித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான தாமதங்களும் தடைகளும் நிறைந்திருந்த காரியங்களில் நல்லபல மாறுதல்கள் ஏற்பட்டு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் வெறுப்பையும் ஏமாற்றத்தையும் அதிகமாக சந்தித்துக் கொண்டிருந்த மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ஏமாற்றங்கள் அனைத்தும் முன்னேற்றங்களாக மாறக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான விஷயங்களிலும் மிகச் சிறப்பான தெளிவான முடிவு எடுப்பதன் காரணமாக அருமையான அபரிவிதமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாக்குஸ்தானத்தை குரு பலப்படுத்துவதால் உங்களுடைய வாக்குறுதிகளை சிறப்பாக செயலாக்கம் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. முன்கோபடாமல், அவசரப்படாமல், உணர்ச்சிவசப்படாமல் வார்த்தைகளை பிரயோகம் செய்து மற்றவர்களை குறை சொல்லாமல் மிகச் சிறப்பாக எல்லா விதமான பணிகளையும் கையாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான மிகச் சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாக வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார். பண நெருக்கடிகள் முழுவதுமாக இந்த நேரத்தில் நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட உங்களை நிராகரித்து சென்றவர்கள் கூட உங்களுடைய உண்மையான தன்மையை தெரிந்து கொண்டு உங்களுடன் மறுபடியும் நட்பு கொண்டாடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிரமங்கள், சிக்கல்கள், உடன் பிறந்தவர்களுடன் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் என அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு எதை செய்தால் சரியாக இருக்கும் என்று மனக்குழப்பத்திலிருந்து கொண்டிருந்த நிலை மாறி உங்களுக்கு பிடித்த காரியங்களை மிகச் சிறப்பாக கையாண்டு வர்த்தகத்துறை, தொழில்துறை, உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் சிறப்பான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே கல்யாண கனவு நிறைவேறும், குழந்தை பாக்கியமும் கைகூடும். இந்த தருணத்தில் அரசியல் துறை, கலைத்துறையில் அதிகபட்ச முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான யோகங்கள் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் போன்றவை அதிகரிப்பதோடு விருதுகளை பெறுவதற்கான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அபரிவிதமான அளவில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிச்சயமாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக உண்டு. விவசாயம் ரீதியான விஷயங்களில் அபரிவிதமான செல்வச்செழிப்புகள் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே நினைத்த அடுத்த கணமே கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காணக்கூடிய அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த நேரத்தில் உண்டு. எப்போதுமே உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கின்ற குரு இயற்கையிலேயே சுப கிரகமான சுக்கிரன், சந்திரன், புதன் போன்ற சுப கிரகங்கள் இருந்தாலும் பாவகிரகங்களுடைய சேர்க்கையால் அசுப பலன்களை தரவேதராத அற்புதமான அருமையான ஒரே கிரகம் என்று கருதக்கூடியவர் குரு மட்டும்தான். 9 கிரகங்களிலேயே பிரம்மாண்டமான சுபப்பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு. எனவே குரு வானியல் அரசன் என்று கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களின் தலைவனாகவும் குரு திகழ்கிறார். மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கங்களையும் சந்தோஷத்தையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான கிரகமாக குரு திகழ்கிறார். அவருக்கு சாதகமில்லாத இடத்தில் சஞ்சரித்தாலும் ஒருபோதும் உங்களுக்கு கஷ்டநஷ்டங்களை ஏற்படுத்தாத ஒரே கிரகம் குரு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், செல்வச்செழிப்புகள், பணவரவுகள் நேர்வழியில் வரும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுத்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பன்மடங்காக உயர்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு மட்டும்தான். இப்படிப்பட்ட குருபகவான் வக்ரகதியில் இருக்கும்போது நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கெடுபலன்கள் இருக்காது. நேர்வழியில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான நற்பலன்களை அள்ளிக் கொடுப்பார். இந்த வகையில் பார்க்கின்றபோது குரு தற்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி 4ஆம் தேதி முதல், வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் முழுமையாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். குரு பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகச் சிறப்பான அமோகமான முன்னேற்றங்களை, பணவரவுகளை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. குரு நேர்கதியில் பயணித்துக் கொண்டு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை விட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதீதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. குருவின் ஒவ்வொரு நகர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மற்ற கிரகங்களை விட குருவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது.
குரு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போதும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறும்போதும் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார். குரு கோச்சாரத்தில் சுப பலத்துடன் 2 4 5 7 9 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார். 2024 மே மாதத்தில் இருந்து இந்த பிப்ரவரி மாதம் வரையில் நேர்மதியிலும் வக்ர நிலையிலும் பயணித்துவிட்டார். இனி பிப்ரவரி மாதத்தில் இருந்து மே மாதம் வரையில் நேர்கதியில் பயணிக்கப் போகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் ஜென்மராசி ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமராசி போன்ற இடங்களில் பயணிக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்காது என்றாலும் மற்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் குருபகவானால் கிடைக்கும். எனவே இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிகச் சிறந்த அற்புதமான அருமையான பொற்காலம் என்று கூற முடியும். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார். குருபகவானுக்கு நட்பு கிரகங்களாக மிகவும் பலமாக செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரக நிலைகள் கருதப்படுகின்றன. சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறார் என்றாலும் சுக்கிரனும் புதனும் குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்ப்பது மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. ராகு கேது சனி போன்ற கிரகங்களை குரு சமகிரகமாக கருதுகிறார். எனவே 9 கிரகங்களிலேயே எந்த கிரகமும் பகை கிரகமாக இல்லாத ஒரே கிரகம் எது என்றால் குருபகவான் மட்டும்தான் என்று சொல்ல முடியும். குரு தன்னுடைய பார்வையில் 2 கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் அந்த 2 கிரகங்களும் கூட சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் அவற்றிற்கு அதிபதியாகவும் கருதப்படுவதுதான் மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவேதான் நவக்கிரகங்களிலேயே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக திகழ்பவர் குருபகவான். எனவே குருபகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் செல்வச்செழிப்புகளும் நேர்வழியில் வந்து சேரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. மற்ற கிரக நிலைகள் எல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக பல்வேறு விதங்களான பணிகளில் செலுத்தினாலும் குரு தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லா பணிகளிலும் அதீதமாக செலுத்துகிறார். தொழில் வேலைவாய்ப்பு குடும்பம் சுபநிகழ்வுகள் மாணவர்களின் கல்வி அரசியல் கலைத்துறை விவசாயம் என மேலும்பல எல்லா விதமான பணிகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளை கையாண்டாலும் அவற்றில் குருவின் பங்களிப்பு கண்டிப்பாக நிறைந்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அப்படிப்பட்ட குருபகவான் மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான சக்திகளை அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறது. குரு ஆட்சிபலம் பெறும்போதும் உச்சபலம் பெறும்போதும் அதிர்ஷ்டகரமான பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் எளிதாக உங்களை தேடி வரும். இப்போது வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு இன்னும் ஒரு சில மாதங்களில் உச்சகலம் பெற்று பயணிக்கப் போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட குருபகவானின் வக்ரம் நிவர்த்தி தற்போதையிலிருந்து பிரம்மாண்டமான அபரிவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக வாரி வழங்குகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பிரச்சனைகளும் சிரமங்களும் காரியத்தடை தாமதங்களும் இருந்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அவற்றிலிருந்து நல்ல மாற்றங்களை இனிதாக நிறைந்து குரு உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் குருவின் வக்ர நிவர்த்தி அமைகிறது. குரு தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பாவகிரகங்களின் அசுப பலன்கள் குறைந்து அந்த கிரகங்கள் புனிதமடைவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும். குரு மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுப்பார். இந்த தருணத்தில் குரு சந்திரனுடன் இணைவதால் குருசந்திர யோகத்தை பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க குருவின் பார்வை அபரிவிதமாக கிடைக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக நீங்குகிறது. இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபடுங்கள்.